ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். குரு பயிற்சி அன்று மீன ராசிக்காரர்கள், ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அவர் தான். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்று குரு பயிற்சி அன்னைக்கு விரதம் இருங்க. விரதம் இருந்து குரு பகவான் வழிபாடு பண்ணி, குரு பகவானுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே சொல்லி, குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுங்க. முக்கியமாக சாமந்தி பூ வாங்கி கொடுங்க. மஞ்சள் கலர் லட்டு இதை நீங்கள் குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக பண்ணி அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே கொடுங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுங்க. சரிங்களா? அன்னைக்கு இது மாதிரி வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் என்ன பண்ண அப்படின்னா, மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு திங்கள் அன்றும் குரு பகவான் வழிபாடு வச்சுக்கோங்க. ஏன்னா குரு பகவான் இருக்க இப்போதைக்கு அவர் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுறது எங்கன்னா கடகராசிக்காரது, அதாவது கடகராசியில் தான். அதனால் ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்னைக்கும் குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளுங்கள். இதுமாரி வாங்கினீங்கனால போதும், மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். சகோதரர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு அவங்க விருப்பப்படுற விஷயத்தை வாங்கி கொடுங்க. சரிங்களா? அதாவது உணவு விஷயத்தை விருப்பப்படுறதை வாங்கி கொடுங்க. அதுலேயும் நல்ல விஷயமானு பார்த்து கரெக்டாக வாங்கி கொடுங்க. குழந்தைகளுக்கு தெரியாது, இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியாது, எல்லாத்தையும் கேட்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நல்ல விஷயத்தை வாங்கி கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.